வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடகராசியின் அடுத்த வாராந்திர கிரக ராசி பலன். இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முதல் அக்டோபர் 6ஆம் தேதி வரை உள்ள கடகராசி வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. பொதுவாக இந்த வாரம் கடகராசி மக்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் சிகிச்சையில் ஏற்படும் மாற்றங்கள், அதனால் உண்டாகும் இவர்களின் ஆரோக்கியத்தில் நல்லதொரு மேம்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணமாக இவர்களின் உணவு பழக்க வழக்கத்திலும் இவர்கள் சரியான முன்னேற்றம் செய்து செயல்படுகிறார் என்று அர்த்தமாகிறது. மற்றும் இவர்களுக்கு தேவைப்பட்டால் தங்களின் உணவு திட்டத்தை குறித்து ஒரு நல்ல மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவதும் இவர்களுக்கு நன்மையாக இருக்கும். கடகராசிக்கு 8வது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் இவர்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படும் சூழல் இருக்கிறது. இதன் மூலம் இதுவரை தேவையில்லாமல் வீணாக பணத்தை செலவழித்து வந்த இந்த கடகராசி மக்கள் தங்களின் வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவத்தை இந்த வாரத்தில் புரிந்து கொள்ள முடியும். இந்த வாரம் இவர்களுக்கு இது போன்ற பல சூழ்நிலைகள் கடகராசி மக்களுக்கு ஏற்படக்கூடும் என்ற அச்சங்களும் கிரகநிலைகள் ஏற்படுத்துகின்றன. இதனால் இது சமயத்தில் உங்களுக்கு திடீர் நிதி உதவி தேவைப்படும். அதனால் நீங்கள் கடன் வாங்கவும் முயற்சி செய்வீர்கள். ஆகவே சற்று சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். மற்றும் உங்களின் திட்டங்கள் அனைத்தும் இதனால் தடைபடவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டு பணியில் சிக்கிக் கொண்டிருப்பதை உணர்வீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்காக அதிகமாகவும் உங்களுக்காக குறைவாகவும் வேலை செய்ய முடிகிறது என்பதை நீங்கள் உணரலாம். மற்றும் திடீரென்று இந்த வாரம் உங்களின் குடும்பம் தொடர்பான புதிய பொறுப்புகளை நீங்கள் ஏற்க வேண்டிய சூழலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து சற்று பொறுமை காப்பது அவசியம். இதனால் நீங்கள் சில கோபங்கள் உங்கள் இயல்பு நிலையை பாதிக்காமல், அதை பாதிக்க செய்யும். நீங்கள் பாதிக்காமல் இருப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். இந்த வாரம் உங்கள் பணியிடத்தில் உங்கள் கடந்த கால வேலைகளை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள். இதனால் உங்கள் மூத்த அதிகாரிகளாலும் சக தோழர்களாலும் பாராட்டப்படுவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களும் உங்களை பின்பற்றுவதற்கு முன்மாதிரியாக நீங்கள் இருப்பீர்கள். கடகராசி மாணவர்களுக்கு இவர்கள் தாங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த வாரம் சாதகமாக அமையும் சூழல் இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் இந்த சாதகமான முடிவுகளை மேலும் மேம்பட செய்ய கடகராசி மாணவர்கள் தங்களின் கல்வியில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் கடகராசி மக்களும் தங்களுடைய பொறுப்பு உணர்ந்து சூழ்நிலை அறிந்து மதிநுட்பத்துடன் செயல்பட்டால் இந்த வாரம் சுகமான வாழ்க்கையை இவர்கள் வாழலாம் என்று கூறிக்கொள்கிறேன். பரிகாரமாக திங்கட்கிழமைகளில் சிவபெருமானை தரிசித்து அவரது சிவபுராணத்தை பாராயணம் செய்வது உங்களுக்கு நலமாக இருக்கும். முடிந்தவர்கள் பாராயணம் செய்யுங்கள். முடியாதவர்கள் அவரது நாமத்தை உச்சரிப்பதும் ஜபம் பண்ணுவதும் நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திராய ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆவரணை ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம்.